ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூலு மாலில் இருக்கோங்க. இது எந்த லூலு மால், எந்த லொக்கேஷனில் இருக்கிற லூலு மால் அப்படிங்கிறது வந்து நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் லூலு மாலில் எந்தெந்த செக்ஷன் எப்படி எப்படி இருக்குன்னு ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருக்கோம். அதோட லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் கேர் செக்ஷனில் இருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா பிராண்டோட ஹேர் ஆயில்ஸு, ஹேர் ப்ராடக்ட்ஸு அந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ நான் ஜஸ்ட் அப்படியே கோத்ரூ பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக வந்துருங்க. இந்த கடைக்கெல்லாம் வரும்போது இதுதான் வாங்கணும், இது வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோடு வந்துருங்க. இல்லைன்னா பார்க்குறதெல்லாம் நம்மளுக்கு வாங்க சொல்லும். ஸோ மைண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது மட்டும் இந்த கடைகளுக்கெல்லாம் வாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் கேர் ப்ராடக்ட்டு நான் ஃப்ரிஸி ஹேர் கண்ட்ரோலுக்காக என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டேங்க. எனக்கு கண்ட்ரோலே ஆகலை. உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். ஸோ நான் இப்போ என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஹேர் கேர் அப்படிங்கிறதையும் நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் ஆட் பண்ணுறேன். நான் எப்போவுமே பின்னாடி இருக்கிற பாட்டில் தான் எடுப்பேன். அது என்னன்னு தெரில, நீங்களும் அப்படியா அப்படின்னு சொல்லுங்கள். முன்னாடி இருக்கிறது நிறைய பேர் எடுத்து பார்த்துருப்பாங்கள்ல, அதனால் பின்னாடி இருக்கிற பாட்டில் எடுக்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா ஹேர் மாஸ்கெல்லாம் நிறையா இருக்குது. நிறையா ப்ரொஃபஷ்னல் பிராண்டும் இருக்குது, நான் ப்ரொஃபஷ்னல் பிராண்டும் இருக்குது. அதை தான் அப்படியே பார்த்துட்ருக்கேன். இந்த மம்மா எர்த் வந்து நிறைய இப்போ வருதுங்க, நிறைய அவைலபிள் இருக்குது. முதலெல்லாம் ஆன்லைனில் மட்டும்தான் இருக்கும், இப்போ எல்லாமே கடையிலையும் கிடைக்கிது. ஸோ அதுக்கு வந்து சாம்பிளும் வச்சுருக்காங்க. இந்த ஆயில்ஸ்க்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த டெஸ்ட்டு தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். பட்டு ஸ்மெல் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குதுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிறதுலாம் ஸ்மெல் பண்ணிடாதீங்க. ஆயுர்வேதிக் அப்படின்னாலே ஸ்மெல்ஸ் வந்து கொஞ்சம் பர்ஃப்யூமெல்லாம் இருக்காது, கொஞ்சம் பேடாக தான் இருக்கும். ஸோ அட்லாஸ்ட் நான் வந்து அந்த ஹேர் ஆயில் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஹேர் கேர், ஹேர் சீரம், அந்த மாதிரி நிறையா இருக்குது பாருங்கள். இதுலேயும் அப்படி தான் ஹேர் கலர்ஸ். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒவ்வொரு செக்ஷன்லையும் ரொம்ப அழகழகாக வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து டென்டல் செக்ஷன் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் என்ன க்ராசரிக்காக வந்தீங்கன்னா க்ராசரி செக்ஷனுக்கு போயிருங்க, ஹேர் கேருக்காக வந்தீங்கன்னா அந்த செக்ஷனுக்கு போயிருங்க. இல்லைன்னா வந்து நம்மளுக்கு தேவையில்லாமல் சுற்றி கால் வலிக்கும். அதுவும் இல்லாமல் அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிடுவோம். பட் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு, தேவையில்லாமல் எதுவுமே வாங்க மாட்டேன். அண்டு கஞ்சம் ஆல்சோ. ஸோ நீங்களும் அதே மாதிரி ஸ்ட்ராங்கான பர்சனா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து நம்ம மென்ஸ்ட்ரல் சைக்கிளுக்கு எவ்வளோ ப்ராடக்ட் வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த நாப்கின்ஸு அதெல்லாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெசல்ஸு, ஸ்பூன்ஸு, கட்லரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பட் ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க. ஜஸ்ட்டு நான் எடுத்து பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன். குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. கட்லரிஸ். அதுக்கப்புறம் இந்த இதுக்குள்ளேயே போக முடியல, அதனால் நான் இந்த செக்ஷனை ஸ்கிப் பண்ணிட்டேன். பட் இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப இந்த குக்கிங் ஷோலெல்லாம் நம்ம அந்த சிக்கன் எல்லாம் பிரஸ்டெல்லாம் வந்து இது பண்ணுவாங்கள்லங்க, அதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் பீஸா கட்டர், ஹோல்டர்ஸ், லெமன் ஸ்க்வீசர்ஸ், அப்புறம் உடன் ஸ்பேச்சுலாஸ், சிலிக்கான் ஸ்பேச்சுலாஸ், அந்த மாதிரி ஹோல்டர்ஸ், அந்த மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து காஃபி, டீ கெட்டில்ஸ், அதுக்கப்புறம் பேக்கிங் ப்ராடக்ட்ஸ், பேக்கிங் வெசல்ஸ், அவனில் வைக்கிற பேக்கிங் வெசல்ஸ் இருக்குது. அலுமினியம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த அலுமினியம் கடாய் அந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஜக்கு. ஸோ அதோட ப்ரைஸே அங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், 100 rupees குறைச்சிருக்காங்க. இதே நம்ம டிமார்ட்னு வச்சுக்கோங்களேன், செம்ம சீப்பாக குவாலிட்டியாக வாங்கலாம். இது வந்து அந்த இஞ்சியெல்லாம் க்ரஷ் பண்ணுவோங்களேங்க, அதெல்லாம் 700 800 போட்டிருக்காங்க. டிமார்ட்லாம் நம்ம 350 450க்கு வாங்கலாம். இது குட்டி இட்லி பாட்டு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ அழகாக இருக்குங்கிறதுக்காகலாம் நம்ம வாங்கக்கூடாது. இது வினோத்தோட அந்த தோசை தவா.
இந்த கடாய் ட்ரைப்ளை கடாயின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வந்திருக்குது. ஸோ எங்கிட்ட ட்ரைப்ளை கடாய் இல்லை. நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை அது எப்படி இருக்கும் ஆஃப்டர் த வயல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த செடியெல்லாம் வைக்கிற அந்த செக்ஷன், அதுக்கு தேவையான எல்லா திங்ஸும் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிக், அது என்ன பிரிக்கு, அந்த கொக்கோ பீட்டா அந்த மாதிரி ஏதோ அது கூட விற்கிறாங்க. இந்த குட்டி குட்டி சீட்ஸ் எல்லாம் போடுறதுக்கு அந்த சின்ன இது விற்கிறாங்க. ஒன்று வந்து 6 rupees 8 rupees அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ரொம்ப குட்டியாக இருக்கு பாருங்கள். நம்ம சீடெல்லாம் போட்டுக்கலாம், சீடிங் பண்ணி நாற்று வந்ததுக்கப்புறம் எடுத்து வேறு இடத்துல பிளான் பண்ணிக்கலாம், அந்த விஷயங்கள். அப்புறம் அதுக்கான உரங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அப்படியே ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணலாம். எல்லாம் கொசு பேட்டு அதெல்லாம் இருக்கு பாருங்கள். நின்னாங்கன்னா நகரவே மாட்டேறாங்கங்க. இங்கே இந்த ஊரில் கொஞ்சம் தள்ளவே மாட்டாங்க. நம்ம ரொம்ப கான்சியஸாக கேர்ஃபுல்லாக போகணும். இதெல்லாம் இந்த ஒயரிங் ரிலேட்டட் அந்த டூல்ஸு அதெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ நடுவில் வந்து இந்த மாதிரி செக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆஃபர் செக்ஷன் போட்டிருப்பாங்க. பெருசாலாம் ஆஃபரெல்லாம் எதுவுமே இருக்காது. இதுவும் அப்படி தான். அந்த பிளான்டிங் பார்க்குறக்கு அழகாக இருக்குங்க. ஆனால் வந்து குவாலிட்டி கொஞ்சம் டம்மியாக தான் இருக்குது. ரொம்ப நல்ல இன்டோர் பிளான்ட் வைக்கிறதுக்கு ஓகேவாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. நல்ல திக்கான பிளாஸ்டிக் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது எல்லாமே அதுதாங்க. இதெல்லாம் 89, 99, 160 அந்த மாதிரி இருக்குது. பம்ப் ஸ்ப்ரேயர் பாருங்கள், 1000 rupeesங்க இது. ஆனால் அது நல்லா திக்காக நல்லா இருக்குது. அந்த தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறதாட்டு இருக்குது, நல்லாவே திக்காக இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு அப்படியே பார்த்துட்டே கோத்ரூ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நான்வெஜ்ஜெல்லாம் உள்ளே வச்சுருப்பாங்க. ராவா ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் மட்டன், சிக்கன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளே இருக்கும் அந்த செக்ஷனுக்குள்ளே. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஹனி பாருங்கள், ஹனி நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் க்ரீன் டீ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது பாருங்கள். ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இங்கே. இது வந்து இந்த வாஷிங் க்ராசரி வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே எல்லாம் வந்து க்ராசரிஸ் தான். ஸோ நம்ம இப்போ வந்து அந்த மீட் செக்ஷனுக்குள்ளே போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்ருக்கோம். சும்மா ஒரு லுக் பார்த்துடலாமா இல்லை என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கோம். அதுக்குள்ளே இந்த சைடெல்லாம் க்ராசரிஸுங்க எல்லாமே. இந்த சைடு இருக்கிறதெல்லாம் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸு. அந்த பழங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஸோ இது வந்து பழக்கடை மாதிரியே இருக்கும், நம்மளுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கலாம். அதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஃபிஷ் கூட வச்சுருக்காங்கங்க, 200 rupees 199, 169. இது எப்படி இந்த சின்ன பாக்ஸ்குள்ளே உயிர் வாழுதுன்னு தெரியல. நீங்கள் யாராவது வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருந்தீங்கன்னா இது எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் கருவாடு. ஸோ கருவாடு பிரியர்கள் இந்த செக்ஷனுக்கு வந்தாங்கன்னா நிறைய வாங்கலாம். அது பாருங்கள், இது ஃபுல்லாகவே ஃபிஷ் தான். ஸோ நான் வெஜிடேரியன்ஸ் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் இந்த கிளிப் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரி, வெஜிடேரியன்ஸ் இருந்தீங்கன்னா பாருங்கள். நம்மளுக்கு நான் ஃபிஷ்ஷை பார்த்தோன்னே வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ வெஜிடேரியன்ஸ் இருந்தீங்கன்னா இந்த கிளிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி விட்டுக்கோங்க. ஸோ இதை மத்தி மீன் அந்த மாதிரி நிறையா மீன் வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க, சுத்தம் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இதெல்லாம் உயிரோடு இருக்கிற நண்டுகள். 520 rupeesங்க. பார்க்குறக்கே பயமாக இருந்தது. அங்கே பாருங்கள், அப்படியே கயிறு போட்டு கட்டி வச்சுருக்காங்க. நல்லா பிளாக் கலரில் இருக்குது. கிராப், மட் கிராப். ஸோ இது வந்து மண்ணில் இருக்கிற கிராப் போல். இந்த ஊர்லேயெல்லாம் வயல்காட்டில் இருக்கும்லங்க, அந்த மாதிரி ஏதோ வட்டிருக்கு. அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷு, நத்தை, அதுக்கப்புறம் இதெல்லாம் பாருங்கள் அப்படியே ஐஸில் வச்சுருக்காங்க. அந்த தலையெல்லாம் பாருங்கள், அந்த பெரிய மீன்களோட தலையெல்லாம் பார்க்குறக்கே பயமாக தான் இருக்கானா.
அப்படியே அந்த எடை போடுற மிஷின் பாருங்கள், டக்கு டக்குன்னு எடை போட்டு அவங்க எவ்வளோ வேணாலும் கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு பெரிய ஃபிஷ்லேருந்து கூட நம்ம ஒரு சின்ன பீஸ் வாங்கிக்கலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபிஷ்ஷும் வாங்கிக்கலாம். அது மாதிரி எல்லாமே கஸ்டமைசேஷன் தாங்க. இந்த ஃபுல்லாக ஐஸில் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம வாங்கிட்டு ஒரு 1/2 ஹவர்க்குள்ளே வீட்டுக்கு போயிடணும். அந்த மாதிரி தான் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா நடுவில் ஸ்பாயில் ஆயிரும். ப்ரான்ஸ் பாருங்கள், அதுலேயே நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. குட்டி, பெருசு, அதை விட நல்லா டைகர் ப்ரான்ஸு, ஒயிட் ப்ரான்ஸு, அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் எடுத்துகிட்டு அதில் என்னென்ன வெரைட்டி இருக்கோ எல்லாமே இருக்கும். இது வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க ஃபிஷ் எல்லாம். டியூனா ஃபிஷ்ஷு அந்த மாதிரி எல்லாம் இருக்குது பாருங்கள். அதோடய ப்ரைஸும் அங்கேயே வச்சுருப்பாங்க. இது வந்து க்ளீன் பண்ண ப்ரான்ஸு. நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த பெரிய மீன் அதோட இதுதான் இது. இதில் வந்து நம்ம 1 கிலோ, அப்போ வந்து கிங் ஃபிஷ் எடுத்துகிட்டு வஞ்சிரம் மீன் வேணும்னா நம்மளுக்கு அந்த பெரிய ஃபிஷ்ஷில் இருக்கிற சின்ன ஒரு 1 kg அது மாதிரி வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பாருங்கள், இந்த கிங் ஃபிஷ்லேயே வந்து இது சின்னது. என்ன தான் எல்லா பக்கம் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலுமே இங்கே வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்கங்க. இதில் ஐஸ் பாக்ஸ் வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்களா என்னன்னு தெரியல. அந்த பிங்க் கலர் ஃபிஷ்ஷு, இது நம்ம ஊர்களில் கிடைக்கிற ஃபிஷ்ஷெல்லாம் கூட இருக்குது பாருங்கள். அந்த என்னது ஜிலேபி அந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் இருக்குது. இது வந்து மட்டன் செக்ஷன். இந்த ப்ரைஸ் வந்து கோல்டு ரேட் மாதிரி ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ப்ரைஸ் மாறிட்டே இருக்கும். பட் அந்த மட்டனோட எல்லா பார்ட்ஸுமே வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து மந்தி பிரியாணி செய்கிறதுக்கு அது நல்லாயிருக்கும். அது பாருங்கள், அந்த ஆட்டுக்கால், அதோடய எலும்பு, மூளை, அதோடைய எல்லா பார்ட்ஸுமே தனித்தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ மிக்ஸ்டாக வேணாலும் வாங்கிக்கலாம். இதெல்லாம் மட்டன் ரிப்ஸோட ரெசிபி கூட நம்ம சேனலில் வரும் ஃப்யூச்சரில், பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே எவ்வளோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் மசாலா தடவியும் வச்சுருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன குட் திங்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பேட்டிஸ் அவங்களே வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் லெக் பீஸுங்க. அது வந்து எல்லா ஃப்ளேவரும் வந்து அந்த க்ரீன் கலர், பிங்க் கலர், ஆரஞ்சு கலர், அந்த மாதிரி அது எல்லாமே ஃப்ளேவர்டு சிக்கனுங்க. வாங்கிட்டு போய் இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து தவா ஃப்ரையோ இல்லை ஆயிலில் ஃப்ரையோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு வந்து ஃப்ரீசரில் அந்த எக்ஸ்ட்ரா சில்லரில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வச்சுருக்காங்கன்னா, அது பாருங்கள், அந்த பிளட் இருக்குது, லிவர்ஸ் இருக்குது, அந்த ஆட்டுக்கால் இருக்குது, இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து இது எடுத்துட்டோன்னா நம்ம வந்து வெயிட் அதுலேயே இருக்கும். நம்ம ஜஸ்ட் அப்படியே ஒரு பேக் பிக் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம அந்த சைடு செக்ஷனில் போய் 1/2 kg, 1/4 kg, 1 kg, 2 kg அப்படி கூட வாங்கிக்கலாம். கட் சிக்கன் இது பாருங்கள், அந்த லெக் பீஸை நம்ம அந்த பிரியாணிக்கெல்லாம் போடுறதுக்கு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து இதுங்க, அந்த சின்னதாக இருக்குல்ல காடை, அப்போ நம்மளுக்கு ஹோல் சிக்கன் வாங்கி கட் பண்ணியும் வாங்கிக்கலாம். அந்த குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து ஹோல் சிக்கன். அதை வாங்கி நம்ம கட் பண்ணிக்கலாம். இல்லை டக் இருக்குது, சிக்கன் இருக்குது, நாட்டுக்கோழி இருக்குது, அதுக்கு பேர் என்ன, அது வேறு மரம் இருக்குது, காடை இருக்குது. இந்த மாதிரி நம்ம எது வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் டக்கெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதெல்லாம் சாப்பிட்டதில்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டக்கு, நல்லா பெருசாக இருக்குது டக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லெக் பீஸு, அந்த போன் வித் போனு, வித்தவுட் போனு, அந்த மாதிரியெல்லாம் இருக்குங்கள, அதெல்லாம் தனித்தனியாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி செப்பரேட்டாக இருக்கிறது செப்பரேட். இது வந்து பார்த்திங்கன்னா பீஃப் செக்ஷன், நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வெஜிடபிள்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு ஒரு 3 கேரட் வேணும், கொஞ்சமாக பீன்ஸ் வேணும்னா அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை நம்ம கொஞ்சமாக நம்ம போய் செலக்ட் பண்ணி வேணாலும் எடுக்கலாம். ஆனியன் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லிங்க. இதெல்லாம் கிழங்கு வகைகளும் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் அந்த இதெல்லாம் பார்த்தோன்னே இது எந்த ஊருன்னு இந்நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பச்சை மிளகாயெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா பம்கின்னு, ஆனால் கேபேஜுன்னு போட்டுருப்பாங்க, என்னன்னு தெரியல. கீழே இருக்குது கேபேஜ் பாருங்கள், ஹாஃப் கூட கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்சம் வேணாலும் கொஞ்சமாக எடுத்துக்கலாம்.
இந்த க்ரீன்ஸுங்க ஃபுல்லாக. இதில் என்னென்னா இந்த ஊரில் க்ரீன்ஸில் நம்ம சிறுகீரை அரைக்கீரை அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க. இந்த ரெட் ஸ்பினாச்சு அது வந்து யாருக்காவது பிடிக்கும்னா சொல்லுங்கள். அது அவ்வளோ நல்லாவே இல்லைங்க. எப்படி சமைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள். கேரட் நிஜமாகவே நல்லா இதாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன், இந்த ஒயிட் பாவக்காய். இங்கே வந்து இந்த ஒயிட் பாவக்காய் ஃபேமஸுங்க, ரொம்ப கசப்பாக இருக்காது. அதே மாதிரி பீர்க்கங்காய் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. செடியெல்லாம் விற்கிறாங்க பாருங்கள், ட்ரிக்காயா. இதெல்லாம் என்ன செடின்னு தெரில, உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். கேக் ஃப்ரூட்டு, அது வந்து மினி ஜாக் ஃப்ரூட் மாதிரி இருக்கும். லைட்டாக பிட்ராகவும் இருக்கும், லைட்டாக இதாகவும் இருக்கும். நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது இதில். கேரட்டை விட டொமேட்டோ விட எவ்வளோ டைம் பெட்டர் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து வச்சுருக்காங்க. ஆனால் ஷார்ப்னஸ் வந்து பயங்கரமாக இருக்குங்க. பயங்கர மூக்கில் குத்துது, அந்தளவுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அந்த ஃப்ரூட்டு. பட் கையில் வச்சுருக்கேன்லங்க, எனக்கு ரொம்ப குத்திகிட்ருக்குது கையில். ஸோ கோகனட்டெல்லாம் இங்கே இப்படி தாங்க விற்கிறாங்க. நம்ம ஊரில் வந்து பின்னாடி அந்த இது குடுமின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அந்த பார்ட் வந்து நம்ம ஊரில் இருக்கும். இங்கே பிச்சுட்டு தான் சேல் பண்ணுறாங்க, என்னன்னு தெரியல. ஸோ இதுக்கு என்ன ரீசன் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஆனியன்ஸ், கார்லிக், அது பாருங்கள் ரொம்ப அழகான செக்ஷன் இது. கொடமிளகாய் வந்து இது மூணுமே வந்து அந்த அடுத்தடுத்த ஸ்டேஜ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன் ப்ரைஸ் மட்டும் டிஃபர் ஆகுதுன்னு தெரியல. அந்த க்ரீன் தான் கம்மி, இந்த எல்லோ ரெட்டும் ரொம்ப ப்ரைஸாக தான் இருக்குது. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. ஸோ அந்த க்ரீன் வந்து கொஞ்ச நாள் வச்சா எல்லோவாவோ ரெட்டாவோ மாறுது. அதுதான் அதோட ஸ்டேஜ் தான் அந்த கலர். ஸோ இது பாருங்கள், ஜாக் ஃப்ரூட் எவ்வளோ பெருசு வச்சுருக்காங்கன்னு. ஸோ இங்கே ரொம்ப ஃபேமஸ் வந்து இந்த பயிர்னு இதுதான் செம்ம ஃபேமஸுங்க. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் இது எல்லார் வீடுகளையும் கண்டிப்பாக செய்வாங்க. அதே மாதிரி இந்த குட்டி சீனி அவரைன்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த பெருசாக இருக்கிற அவரைக்காயிலேயே நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, சமைச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இது நார்மல் பீன்ஸ், நம்ம ஊரில் கிடைக்கிற பீன்ஸு. ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட. பாருங்கள், என்னோடய கார்ட் அளவாக தான் இருக்கும், தேவையில்லாமல் வாங்கியிருக்க மாட்டேன். வெளியில் வந்தாச்சு. ஸோ இங்கே எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொச்சினில் இருக்கிற லூலு மால் தான் வந்திருக்கோம். பாய் பாய், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.